அதிமுகவிலிருந்து எல்லோரையும் வெளியேற்றிவிட்டு யாரை வைத்து கட்சி நடத்த பொதுச் செயலர் கே பழனிசாமி திட்டமிட்டுள்ளார் என்று முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தாவேகா அரசுக்கு ஆதரவு தெரிவித்த நிலையில் ஜோலார்பேட்டை அதிமுக எம்எல்ஏ கே சி வீரமணி திருப்பத்தூர் மாவட்ட செயலர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். வாணியம்பாடியில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் ஆதரவாளர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வீரமணி, பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி எடுக்க வேண்டிய முடிவுகளை கே பழனிசாமி தன்னிச்சையாக மேற்கொள்வதாக கூறியுள்ளார். பரிமாறிக்கொண்டதும் அந்த கருத்துக்கள் பரிமாறிக்கொண்டதில் பல்வேறு எங்களுக்குள்ள மாறுபட்ட கருத்துக்கள் உருவாகியது. ஆக அந்த சூழ்நிலையிலே நமக்கு எதிர்வருகின்ற காலம் கடந்த 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருந்திருக்கின்றோம். அதே போன்று வருகின்ற இந்த 5 ஆண்டு காலமும் வெற்றி பெற்றும் பயனற்றதாக போய்விடும் இந்த எம்எல்ஏ பதவி என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு நமக்கு எதிரியாக இருக்கக்கூடிய தீய சக்தியாக இருக்கக்கூடிய கட்சி திமுக. ஆக நமக்கு எதில் புதிதாக உருவெடுத்திருக்கக்கூடிய டிவிகே தாவேகாவிற்கு ஆதரவு கொடுக்கலாம் என்ற அந்த அடிப்படையில் எங்களுடைய எல்லோருடைய அந்த கருத்துக்கள் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் எடுத்த முயற்சிகள், அதாவது எல்லா ஆலோசனை நடத்தணும். பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் எடுத்த ஆலோசனைக்கெல்லாம் அவர் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் நாங்கள் அண்ணன் வேலுமணி அவர்களும் அண்ணன் சி.வி. சண்முகம் முன்னாள் அமைச்சர்களுடைய தலைமையில் எல்லாம் சென்று இன்றைக்கு ஒரு முடிவை நாங்கள் எடுத்தோம். ஏனென்றால் இந்த பதவி வீணாக இந்த பதவியில் எந்த பயனில்லாமல் சென்றுவிடுமோ என்கின்ற காரணத்தால் இது தொண்டர்களுக்கு பயனுள்ளதாக பொதுமக்கள் வாக்களித்த பொதுமக்களுக்கும் ஏதாவது ஒரு இடத்தில் நாம் நன்மை செய்வதற்கு ஆளுங்கட்சியை அனுசரித்து செல்லும் போது இது சரியாக இருக்கும் என்கிற பட்சத்திலே இன்றைக்கு தாவேகா என்கின்ற கட்சி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை முன்னிறுத்தி அவர்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆக இதெல்லாம் ஒப்பிட்டு சில நேரங்களில் அம்மா அவர்களையும் பெருமையாக பேசியிருக்கின்றார். ஆக இதையெல்லாம் முன்னிறுத்தி தான் நாங்கள் எல்லாம் எங்களுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தொண்டர்களுடைய எதிர்காலத்திற்காக ஏதாவது பயனுள்ளதாக அமையும், ஏதாவது உதவியாக இருக்கும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி என்கின்ற அடிப்படையில் அதிமுகவின் சார்பாக நாங்கள் எங்களுடைய அண்ணன் சி.வி. சண்முகம் அண்ணன் வேலுமணி அவர்களுடைய தலைமையில் நாங்கள் எங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றோம். அந்த ஆதரவை தெரிவித்த ஆதரவில் எந்த நிலைப்பாடும் எந்த மாறுபட்ட கருத்தும் அல்ல. எங்களுடைய நிலைப்பாடு நாங்கள் என்ன ஆதரவு கொடுத்தோமோ அந்த ஆதரவிலே நாங்கள் தொடர்ந்து பயணிக்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கு எங்களுடைய கட்சி பதவியெல்லாம் பறிக்கப்பட்டிருக்கின்றது. கட்சி பதவி பறிக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா பொதுச் செயலாளர் அவர்கள் எங்களுக்கு இன்றைக்கும் ஐயா எடப்பாடியார் தான் எங்களுடைய பொதுச் செயலாளர். அதில் மாறுபட்ட கருத்து அல்ல. இதற்கு பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவிலே இதற்கு ஒரு முடிவெடுத்து அதில் இவர்கள் இந்த முடிவை எடுத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு எல்லா 26 மாவட்ட செயலாளர்கள் இன்னும் பல்வேறு அமைப்பு செயலாளர் எல்லாம் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கின்றார். இதற்கு மேலும் கடந்த காலங்களில் பார்க்கும்போது இந்த இயக்கத்திலே யாரெல்லாம் நீக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் வேறு கட்சிக்கு சென்று சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு ஏறத்தாழ 30-40 பேர் அமைச்சர்களாக கூட இன்றைக்கு உருவாகி இருக்கின்றார்கள். ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு அதிமுக பின்தங்கி இருக்கின்றது என்கின்ற சூழ்நிலையில வருகின்ற காலங்களில் நாம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். 101 இடங்களிலே டெபாசிட்டை இழந்திருக்கின்றோம் அதிமுக. ஆக இந்த நிலை தொடரக்கூடாது. நாம் எதிர்கொண்ட காலங்களில் உள்ளாட்சி தேர்தலை சந்திக்க வேண்டும், அதே போன்று பொது தேர்தல் எல்லாம் சந்திக்க வேண்டும். அதிமுக சார்பாக தான் நாங்கள் ஆதரவை தெரிவித்திருக்கோம். என்றைக்கு எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்தவரை அதிமுக எங்களுடைய நிலைப்பாடு, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி தான், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் பொதுச் செயலாளர் இப்படி அவசரப்பட்டு எங்களை பதவியில் இந்த இயக்கத்திற்காக நான்லாம் தொடர்ந்து அம்மாவால் அறிவிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர், தமிழ்நாட்டிலே அதிக ஆண்டுகள் மாவட்ட செயலாளராக பயணித்தவன் என்கின்ற அடிப்படை நான் அதில் முக்கிய பங்கை வகிக்கின்றேன். இன்றைக்கு இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல்வேறு வளர்ச்சியை கண்டிருக்கிறது. இந்த மாவட்டம் வளர்ச்சி பாதையிலே சென்று கொண்டு இன்னைக்கு அதிமுக என்கின்ற இந்த இயக்கத்தை வளர்த்திருப்பது பெரிய பல்வேறு கஷ்டங்களையும் பல்வேறு நாங்களுடைய உழைப்பையும் நாங்கள் பயன்படுத்தியிருக்கின்றோம். ஆனால் அவர் என்னவென்றே தெரியாமல் எடுத்த எடுப்பிலே பதவியை பறிப்பது, 15 எடுப்பது. அப்ப 26 பேர் இந்த மாவட்ட செயலாளர்களை பதவியிலிருந்து நீக்கி செய்தால் எப்படி இந்த கட்சி நடத்த முடியுமா? இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த மாவட்டத்தில் இப்ப விடுவிக்கப்பட்ட அத்தனை பேரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய புள்ளிகள், எல்லாம் மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவர்கள். ஆக இந்த சூழ்நிலை இப்படி ஒரு முடிவை அவர் எடுக்கின்றார். ஆக எங்களை அழைத்து எங்களுக்கு பொதுக்குழுவை கூட்டுங்கள் தான் நாங்கள் சொல்றோம். பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவிலே தீர்மானத்தை நிறைவேற்றி எடுக்க வேண்டியது அதுதான் காலகட்டாயம். ஏன்னா அவரையும் பொதுக்குழு கூட்டி தான் அவரை பொதுச் செயலாளராக உருவாக்கி இருக்கிறோம்.
பொதுக்குழு தான் அவர் உருவாக்கிச்சு. அன்னைக்கு வேலுமணியும் அண்ணன் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களும், முன்னாள் அமைச்சர் அண்ணன் சண்முகம், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் போன்ற எங்களை போன்றவர்கள் எல்லாம் தான் நாங்கள் முன்மொழிந்து அவரை பொதுச்செயலாளர் அவர் தான் தோண்டித்தனமாக இன்றைக்கு அவரே அறிவிக்கின்றார், அவரே விடுவிக்கின்றார். இப்படி விடுவித்துக் கொண்டு போய்கொண்டே இருந்தால் இந்த இயக்கத்துடைய எதிர்காலம் என்ன? நாங்கள் ஒன்றும் தவறு செய்யவில்லை. அதிமுகவின் சார்பாக தான் இவரிடத்திலே நாங்கள் சொன்ன கருத்து வேறுபாடின் காரணமாக, நாங்கள் சொன்ன கருத்தை இவர் ஏற்றுக்கொள்ளாத காரணமாக அவருடைய எண்ணங்கள் வேறு மாதிரி இருக்கின்றது, எங்களுடைய எண்ணம் வேறு மாதிரி இருக்கின்றது. அதாவது கிணத்துல குதின்னா குச்சிடலாம், நெருப்புல குதின்னு சொல்றாரு. நெருப்புல குதிக்கிறதுக்கு முடியுமா? கிணத்துல குதிச்சா கூட தப்பிச்சுன்னு வந்துடலாம். ஆனா அவர் நெருப்புல குதின்னு சொல்றாரு. ஆக இந்த சூழ்நிலை தான் எங்களுடைய முடிவு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் இன்றைக்கு அண்ணன் சி.வி. சண்முகம், அண்ணன் வேலுமணி முன்னாள் அமைச்சர், அண்ணன் பாஸ்கர் இப்படி போன்றவர்கள் எல்லாம் முயற்சி எடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல முடிவு. இன்னைக்கு பார்த்தா அண்ணன் கே.பி. அன்பழகன் அவர்கள் தருமபுரி மாவட்ட அண்ணனுக்கு தங்கமணி அண்ணனுங்க, அதே போல இந்த பக்கம் சுற்றுவட்டார இன்னைக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை எம்எல்ஏக்களும் முக்கிய பிரமுகர்கள். இந்த தமிழ்நாட்டுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முக்கிய பிள்ளைகள். இவர்கள் எல்லாம் நீக்கிவிட்டு இவர் எப்படி எதிர்வருகின்ற காலங்களில் எப்படி ஒரு கட்சியை நடத்தப் போகிறார், ஆட்சி அதிகாரத்தை எப்படி வர முடியும்? மூன்றாவது இடத்திலே தள்ளப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக. ஆக எந்தவித விசாரணையும் இல்லை, இதற்கு எந்தவித விசாரணையும் இல்லை. பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழுவின் மூலம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை இப்படி முக்கிய பொருள் இதே நீக்கிக் கொண்டே போனால் இந்த இயக்கத்துடைய எதிர்காலம் எப்படி? எங்களை நம்மை நம்பி இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் என்ன நம்பி என் பின்னாடி இருக்கக்கூடிய கழக தொண்டர்களுடைய நிலைமை எப்படி போகும்? இவங்க எந்த சூழ்நிலை இவர்களுடைய எதிர்காலம் அமையும்? ஆக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு என்ன இருக்கு, இந்த அரசியல் வட்டாரத்தில் இன்னைக்கு என்ன பேசப்படுகிறது, எப்படி இருக்குன்னு, யார் பக்கம் மக்கள் இன்னைக்கு சின்ன புள்ளியிலிருந்து எல்லாமே ஒரு மாதிரியா இருக்காங்க. நிலைப்பாடு என்னன்னு தெரியாம போயின்னு இருக்குது. நம்ம கடந்த காலங்களில் பார்த்தா வளர்ச்சி அடைஞ்சிருவோம். 2016 தனித்து நின்று வெற்றி பெற்று கொடுத்த தொகுதி தமிழ்நாடு அண்ணா திராவிட. அதுக்கு பிறகு பார்த்தால் நம்மால் எதையுமே சாதிக்க முடியவில்லை, எல்லாம் நாம் பின்தங்கியே சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக தொடர்ந்து இப்படி பின்னோக்கியே சென்று கொண்டிருந்தால் எப்படி நம்முடைய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அடுத்து வருகின்ற காலங்களிலே முன்னோக்கி செல்லும்? இன்னைக்கு சொல்றாரு நம்முடைய துணை பொதுச் செயலாளர் கே.பி. முனுசாமி அவர்கள் சொல்கிறார், 96 பல்வேறு தோல்விகளை சந்தித்த கட்சி தான். பல தோல்விகளை அம்மாவும் சந்தித்தார்கள், எடப்பாடியும் சந்தித்தார்கள். ஆனால் நாம் மீண்டும் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அம்மா அவர்கள் சந்தித்த தோல்வி வேணாம், எடப்பாடியார் அவர்கள் எல்லாம் வெற்றி பெறவில்லை. அம்மா அவர்கள் 96 பெரிய தோல்வியை கண்டார்கள், அதற்கு பிறகு வெற்றியை கண்டார்கள். அம்மாவுடைய திறமை அது ஒரு விஷயம் வேற. ஆனா அன்னைக்கு இருந்தது ஒன்னே ஒண்ணு, திமுக அதிமுக 2 கட்சி தான் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி இல்லை. இன்னைக்கு புதியதாக உருவெடுத்திருக்கக்கூடிய கட்சி வேகமாக இன்றைக்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. புதிய கட்சி ஒன்று தமிழகத்தில் உருவெடுத்திருக்கின்றது. இன்றைக்கு இளம் பருவத்திலிருந்து முதியவர்கள் வரை அந்த இயக்கத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில அடுத்த வருடங்களில் எப்படி நாம் இப்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் மீண்டும் வெற்றி பெற்று விடுவோம்? எந்த இடத்துல சொல்ல முடியும்? எப்படி வெற்றி பெற்று விடுவோம்? இன்னைக்கு ஒரு மூன்றாவது கட்சி உருவெடுக்காமல் இருந்தால் நீங்கள் சொல்வது சரி, அடுத்து திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு திமுக, இது நிலைப்பாடு நம்ம கடந்த காலங்களில். இன்னைக்கு அப்படி இல்லை. மூணாவது டிவிகேன்னு ஒரு கட்சி வந்துருச்சு. இன்னைக்கு டிவிகே பலம் இன்னைக்கு அசூர வேகத்துல போயின்னு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இந்த கட்சிக்கு ஆதரவு நம்ம கொடுத்தாதான், அதாவது டிவிகேக்கு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுத்தால்தான் நாம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிக்கு எதனா பலன் இருக்கும். ஏதாவது 4 பேருக்கு நன்மை செய்ய முடியும், தொண்டர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும். அப்ப இது கட்சி இந்த பதவியை சும்மா பீரோல போய் பூட்டி வச்சிருந்தா எங்க யாருக்கிட்ட போய் சந்திக்கிறது? போன 5 வருஷமும் எதிர்கட்சியா இருந்துட்டோம். இந்த 5 வருஷம் வீணா போயிடும், யாருக்கும் எந்த பலனும் இல்லாத போயிடும். யாரானா எதுக்கான இதுக்கு நம்ம போட்டு ஜெயிச்சு நாங்க அதிமுக கட்சியோட எம்எல்ஏ அப்படின்னு போயிட்டு எங்க நின்னா யாருன்னா மதிப்பாங்களா? ஆளுங்கட்சியுடைய அந்த சப்போர்ட் வேணும்ன்றதுனால தான் நம்ம அதிமுக சார்பாக தான் நம்ம ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். கட்சியை விட்டு நாங்க போல. நாங்க இப்ப போயிருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு அண்ணன் சி.வி. சண்முகம் ஆகட்டும், அண்ணன் வேலுமணி ஆகட்டும், இந்த விஜயபாஸ்கர் ஆகட்டும், அண்ணன் அன்பழகன் ஆகட்டும், இருக்கக்கூடிய அத்தனை பேரும் விஜயபாஸ்கர் இப்படி பல்வேறு எல்லாமே போயிருக்கிறவங்க பூரா அதிமுக சார்பாக தான் போயிருக்கிறோம். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு ஆயிடுச்சு, அவ்வளவுதான். எங்களுக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்துச்சு. ஆர்குமெண்ட்ல எங்களுக்கும் பொதுச் செயலாளருக்கும் சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக தான் தனியா போயிட்டு நாங்க ஆதரவு தெரிவிச்சுட்டோம். இது எங்களுடைய மனசாட்சி கட்டுப்பட்டு இந்த இயக்கத்துக்கு துரோகம் பண்ணல. இந்த இயக்கம் எங்களை வளைத்து ஆளாக்கி இந்த இயக்கத்திற்கு துரோகம் பண்ணல. இந்த தொண்டர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக எதிர்வருகின்ற உள்ளாட்சி தேர்தலை சந்திப்பதற்கும் எதிர்வருகின்ற பொதுத் தேர்தலை எல்லாம் சந்திப்பதற்காக தான் இன்றைக்கு இந்த முடிவு நாங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டிலே சரியாக சென்று கொண்டிருக்கின்றோம்.
இவர்கள் பொதுக்குழுவை கூட்டி, கழக பொதுச்செயலாளருக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள் என்னவென்றால், பொதுக்குழுவை கூட்டுங்கள். பொதுக்குழுவை கூட்டி நீங்கள் இன்றைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பதவி எங்களுடைய நாங்கள் எல்லாம் மிகவும் சிரமப்பட்டு இன்றைக்கு இந்த இயக்கத்தை கடுமையான எங்களுடைய பொருளாதாரத்தை முழுமையாக செலவு பண்ணி, எங்களுடைய உழைப்பை முழுமையாக செலவழித்து, இரவு பகல் பாராமல் இன்றைக்கு அம்மாவுடைய எனக்கு இந்த பதவியை கொடுத்ததே அம்மா அவர்கள். மாவட்ட செயலாளர் பதவி எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லி கூட என்னை அழைத்து இந்த பதவியை கொடுத்தவர்கள். அந்த பதவிக்கு உணர்வுபூர்வமாக இன்று வரை நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவர் தான் தொண்டித்தனமாக இதை போன்ற நிகழ்வுகள் செய்து கொண்டிருக்கின்றார். இது எந்த விதத்திலும் இது சரியான நிகழ்வுகள் அல்ல. ஒரு பொதுச் செயலாளர், நாங்கள் எல்லாம் மதிக்கக்கூடிய ஒரு பொதுச் செயலாளர், அதெல்லாம் நாங்கள் என்றும் மாறுபட்ட கருத்து இல்லை. சில நேரங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை ரொம்ப மோசமான சூழ்நிலை. அதிமுக பின்தள்ளப்பட்டிருக்கின்றது. 3ஆம் இடத்தில் போய் 100க்கும் மேற்பட்ட தொகுதிகள் நம் டெபாசிட்டை இழந்திருக்கின்றோம். ஆக இந்த காலகட்டத்தில் தான் நாங்கள் எல்லாம் உணர்வுபூர்வ தொண்டர்கள் இந்த கட்சியுடைய எதிர்காலம் இதையெல்லாம் கருதிதான் இன்றைக்கு ஆளுங்கட்சியோடு இணைந்து பயணித்தால் நாம் அடுத்து ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுக்கு வர முடியும், நாம் ஏதாவது சாதிக்க முடியும் என்கின்ற நிலையில் தான் நாங்கள் இன்றைக்கு எல்லாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களை பொறுத்த மட்டிலே எல்லாரும் இன்றைக்கு நாங்கள் அந்த டிவிக்கு ஆளுங்கட்சிக்கு நாங்கள் சப்போர்ட்டாக, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். ஆக இதில் இந்த உண்மையில் தான் சென்று கொண்டிருக்கின்றது. நம்முடைய கழக கூட்ட வேண்டும், பொதுக்குழுவை கூட்டு எங்கள் பதவியை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். அதை பற்றி நீங்கள் எடுத்தது மிகவும் தவறான ஒரு செயல். ஏனென்றால் அம்மா அவர்கள் கூட எங்களை ஒரு காலம் இப்படியெல்லாம் செய்தது அல்ல. ஆனால் நீங்க எடுத்துக்கொண்டே போய்கொண்டிருந்தால் யாரு தான் இந்த கட்சியில் நிற்பது நிலையாக? இன்னைக்கு இந்த மாவட்டத்திற்கு நீங்க பத்திரிகை வருகை தந்திருக்கின்ற பிரஸ் உங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகை துறைக்கு எல்லாமே தெரியும். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு, இந்த மாவட்டத்துக்கு எந்த மாதிரி உழைப்பு, இன்னைக்கு என்னுடைய உழைப்பு எப்படி இருந்திருக்கும். ஒவ்வொரு இடத்திலும் நாங்கெல்லாம் பட்டித்துறை, நான் கால் வைக்காத ஊரே இல்லை. அரக்கோணத்தில் கந்திலி கிராமம் வரலாம், இந்த மாவட்ட 13 தொகுதியில என்னுடைய கால் படாத ஊரே இருக்காது. அந்த அளவுக்கு நாங்கள் உழைச்சிருக்கிறோம். ஆனா எந்தோட கேள்வியும் இல்லாமல் அவர் செய்திருக்கக்கூடிய இந்த காரியம் கண்டிக்கத்தக்கது. வன்மையாக நான் கண்டிக்கின்றேன். எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு வசதி வாய்ப்பெல்லாம் எங்கள் அப்பாவை உருவாக்கிட்டு போயிட்டார். அரசியல்னால நான் வசதி வாய்ப்பை எதிர்பார்க்கல, கௌரவம் தான். இந்த இயக்கத்திற்கு உணர்வோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த உணர்வு என்பது இந்த இயக்கத்தின் மேல் இருக்கக்கூடிய பற்று. அம்மா அவர்கள் காட்டிய வழி, அம்மா அவர்கள் நம்பிக்கை வைத்து என்னை இந்த மாவட்ட செயலாளர் பதவி வகித்தார்கள். அந்த பதவிக்கு நாங்கள் எல்லாம் இன்றைக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கேள்விக்குறியாகிவிடும், தொண்டனுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் தான் எங்களுடைய மனசாட்சி. இது பொதுச் செயலாளருக்கு தெரியவில்லை. தொண்டனுடைய எதிர்காலத்தை பற்றி அவர் சிந்திக்கவில்லை. அவர் ஏதாவது நல்ல நிலைக்கு, உயர்நிலைக்கு வர வேண்டும், இதுதான் அவருடைய சிந்தனையாக இருக்கின்றது. ஆகிய இந்த சூழ்நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்று கொண்டிருக்கின்றது. இதைதான் நாங்கள் எங்களுடைய எல்லாருடைய கருத்து வேறுபாடின் காரணமாக, எங்கள் எல்லாம் ஆலோசனை செய்த கருத்து வேறுபாடின் காரணமாக இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஆதரவு இதுல எல்லாமே ஆதரவு தெரிவிச்சவங்க தான். திடீர்னு கொஞ்சம் பேர் திருப்பணம் ரிட்டர்ன் போயிட்டாங்க, அவ்வளவுதான். இதுல பெரும்பாலும் எல்லாருமே ஆதரவு தெரிவிச்சவங்க தான். எல்லாம் அண்ணன் சி வி சண்முகம் அவர் தலைமையில, அண்ணன் வேலுமணியன் தலைமையில எல்லாரும் ஆதரவு தெரிவிச்சுக்கோங்க. பெரும்பாலும் ஆதரவு தெரிவிச்சவங்க உங்களுக்கு தெரியும். பத்திரிகையில பாத்தீங்க 40 பேருக்கு மேல இருந்தாங்கன்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனா அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒருத்தர் அவங்க கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். அவங்கள கூப்பிட்டு அவங்கள பேசி அவங்கள என்னவோ பண்ணி அவங்கள கூட்டின்னு போயிட்டாங்க. இல்லைன்னா எல்லாருமே அவர் கருத்தை யாருமே ஏத்துக்கல. நான் முன்னே சொன்ன போல நம்ம தண்ணீரை நீந்தி போயிடலாம், நெருப்பாற்றுல நீந்து சொல்றார், நெருப்புல குதிக்க சொல்றார். இது எந்த விதத்துல சரியாகும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆக பொதுக்குழுவை விரைவிலே கூட்டி இந்த பொறுப்பு எடுத்திருக்கிறதுக்கெல்லாம் அவர் இந்த பொறுப்புக்கு நல்ல பதிலை கொடுக்க வேண்டும். இன்னைக்கு தொண்டர்கள் எல்லாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாம் விரும்புறாங்க. இன்னைக்கு என் பின்னாடி நான் கட்சியை கெடுக்கிறதுக்கு விரும்ப மாட்டேன். நான் இப்ப கூட்டம் கூட போட்டேன். கட்சி பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு அது பிரகாரம் செயல்படுங்கன்னு தான் சொன்னேன். அந்த மாதிரி கட்சிக்கு எப்பயும் நாங்கள் துரோகம் செய்ய மாட்டோம், கட்சி விரோதமா செய்ய மாட்டோம். நாங்க கட்சி தொண்டனுடைய எதிர்காலம் பாதிப்புக்குள்ளான், தொண்டனுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவி வீணாக போய்விடுமோ என்கின்ற அந்த அச்சத்தில் தான் இன்றைக்கு அந்த ஆதரவை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். ஆக இதெல்லாம் பத்திரிகையில நீங்கள் தெளிவாக எங்களுக்கு உதவியாக இருந்து இந்த பத்திரிகையில எங்களுடைய பிரஜை, எங்களுடைய மனக்குமுறல்கள் இதையெல்லாம் நீங்கள் இன்னைக்கு இந்த மாவட்டத்தை நாங்கள் மீண்டும் பீனிஸ் பறவையாக உருவெடுத்து இந்த மாவட்டத்தில் மீண்டும் அதிமுக ஆட்சி, அதிமுக இன்றைக்கு மீண்டும் பல்வேறு இந்த இருக்கக்கூடிய 13 சட்டமன்ற தொகுதிகளின் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் மீண்டும் இது புத்துணர்வு பெற வேண்டும்.
ஆகிய இந்த நிலையை உருவாக்குவதற்கு கழக முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட செயலராக மீண்டும் நீங்க வரணும்னு சொல்லிட்டு கட்சி தொண்டர்கள் எதிர்பார்க்கிறாங்க. மாவட்ட செயலர் எல்லாமே இன்னைக்கு மாவட்ட செயல்கள் கூட்டம் எல்லாமே போட்டேன், எல்லாரும் அந்த ஆதரவு அந்த மாதிரி தான் இருக்கணும்னு சொல்றாங்க. தலைமை பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்காரு, பொதுச்செயலாளர் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காரு. இந்த நேரத்துல பொதுக்குழு, நான் தான் சொன்னேன், பொதுக்குழுக்கு தான் போகணும். அடுத்தது பொதுக்குழு தான் முடிவு பண்ணும் பதவி எடுத்தது. அதனால அவர் எடுத்த பதவி செல்லாதுன்னு தான் எங்களுடைய அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்களும் அண்ணன் வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மற்றவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த பதவி எடுத்தது சட்ட ரீதியாக செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக அவர்கள் சட்டத்தை ஆய்வு செய்துதான் சொல்லியிருக்காங்க. சட்டத்தை ஆய்வு செய்து சட்டத்தில் இருக்க சட்ட நுணுக்கங்களை முன்னிறுத்தி தான் அவர்கள் இது செல்லாது என்று சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ பொதுக்குழு கூட்டுன்னு சொல்றோம். பொதுக்குழுவை கூட்டி எங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு கொடுங்க, இதுக்கு ஒரு முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். பொதுக்குழுல எடுக்கிற முடிவுக்கு நாங்கள் எல்லாம் கட்டுப்படுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அது இன்னைக்கு நீங்க சொல்றது போல தொண்டர்கள் எல்லாம் ஏன்னா நம்ம தொண்டர்கள் வேற தலைவர் வேலை பரவாயில்ல, பத்திரிகை துறை தெரியும், பயன்படுத்த மாட்டேன். பொதுச்செயலாளர் சொல்லியிருக்காரு, இப்போதைக்கு அவர் சொல்லிட்டோம் பொதுக்குழுவை நாங்கள் வேகமா கூட்டுங்க, பொதுக்குழுத்துல நீங்க எடுத்த முடிவெல்லாம் பொதுக்குழுக்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் இதோடைய நிலைப்பாடு. அதிமுக தலைவர் விஜய் அரசியலுக்கு வந்ததே தவறுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நீங்க ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கீங்க. நான் தவறுன்னு சொன்னது அரசியலுக்கு தவறு. அவர் சினிமா துறையில் இருக்கார், சினிமா துறையில அவர் கொஞ்சம் நல்ல பால் உச்சோன்றி இருக்கின்றார், உச்ச தலைவராக உச்சபட்ச தலைவராக இருக்கின்றார். அந்த துறை அவருக்கு சரியாக இருக்கும் என்கின்ற அடிப்படையில் தான் அதை நான் குறிப்பிட்டேனே தவிர, இன்னைக்கு மக்கள் பூராவும் அவர் பக்கம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய வேவு வந்துச்சு அவருக்கு. இது நீங்க எதிர்பார்த்தீங்களா? பத்திரிகையாளர் எதிர்பார்த்தோமா? இல்ல தலைவர்கள் எங்களை போன தலைவர்களோ, இல்ல திமுக மு.க. ஸ்டாலினோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா எடப்பாடியாரோ, இவங்க யாரான எதிர்பார்த்தோமா? நம்ம தான் அதிமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினைச்சோம். அதிமுக தான் அடுத்த கட்டத்துக்கு ஆட்சி வரும், திமுக மீது இருக்கக்கூடிய எதிர்ப்பு நமக்கு வரும்னு நினைச்சோம். ஆனா இதெல்லாம் ஒரு வேற மாதிரி போயிடுச்சு. ஆக அன்னைக்கு இருக்க சூழ்நிலை எல்லாமே தான் சொன்னாங்க, ஆட்சி நம்ம தான் 10 சீட் தான் வரும், 5 சீட் தான் வரும், 1 சீட்டு கூட வராதுன்னாங்க தாவேக்கா. இன்னைக்கு 108 இடங்களை வந்துச்சு. அது ஒரு புரட்சியை உருவாக்கி இருக்காங்க. அது அது ஒரு கருத்து. அதுதான் ஏற்கனவே அவர் சி.வி. சண்முகம் அவரை போயிட்டு முதல்வர் பாக்குறாரு, ஆதரவு கேட்கிறாரு, இது எப்படி சார் பாக்குறீங்க? நான் அதெல்லாம் எங்க தலைவருங்க முன்னே பேசியிருக்காங்க. நாங்க போய் நிற்கக்கூடிய அண்ணன் சி.வி. சண்முகம் அவர்களும் அண்ணன் வேலுமணி அவர்களும் இதை பற்றி விமர்சனங்கள்லாம் சொல்லியிருக்கின்றாங்க, தெளிவாக பேசியிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் அவங்க பேசுற செய்தி. நம்ம ஒரு சாதாரணமான ஆளு, நம்ம அவ்வளோ ஒன்றும் அது தலைமை நிலையத்தில் அந்த உயர்நிலையில தலைவராக அங்கே வழிநடத்தக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்து நிலைப்பாடு. கழக எடப்பாடியார் தான் கழக பொதுச் செயலாளர், அவர் பின்னால் தான் பின்னால் தான் இருக்கணும். அவர் தலைமையில் தான் இருப்பீங்க. ஆமா, அவர் தான் தலைவர், எங்களுக்கு அவர் தான் எடப்பாடியார் தான் பொதுச் செயலாளர், அவர் தலைமையில் தான் இருக்கிறோம்.